வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல் திருவிழாலாம் இப்படி தாங்க இருக்கணும். என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் தெரியுமா? எப்படி ஒன்று வைப்பு தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, அது லாஸ்ட் வீக்கோட வீடியோ தாங்க இது. தாய்மாமன் குலதெய்வ கோவில் திருவிழா பொங்கல் ஃபங்க்ஷன் தாங்க இது. லாஸ்ட் வீக் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் உங்களுக்கு தெரியும், 2 days ஆஃபீஸ் ட்ரிப்புக்கு நான் செராய் பீச் போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபன். அங்கேயும் நல்லா ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆஃபீஸ் கொலீக்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணேன். அதோட வீடியோஸ்லாம் உங்கள் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வரும். அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நல்ல கண்டென்ட் இருக்குது, எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒன்றாவது போடணும். இப்போ வாங்க நம்ம திருவிழா பார்க்க போகலாம். திருவிழாவில் சரியான ஃபன் நிறைய சூப்பராக இருந்துச்சுங்க. கோயிலே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒரு தனிமையான இடமா இருக்கும். திங்களூரில் இந்த சங்கமம் படத்தில் வர மாதிரி ஒரு தனிமையான கோயிலாக நல்லா அழகாக சூப்பராக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். இதுக்கு இடையில் ஒரு காது குத்து வச்சுருந்தாங்க. தாய்மாமன் பையனோட பையனுக்கு காது குத்து. அதுவும் நல்லா விழா நல்லா சிறப்பிச்சாச்சு. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு சாமி ஆடுவாங்க, அருள் வாக்கு சொல்லுவாங்க, எழுச்சிமாவும் கொடுப்பாங்க. நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக. அப்படியே டைமாக ஒவ்வொரு சாமிங்களாக அழைச்சி விட்டு ஒரு சாமியை அழைச்சி விட்டு எல்லா இதுவும் பார்த்தோன்னா கண்டினியூஸாக பண்ணுவாங்க, எதுவும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இதை அந்த காலத்துலேருந்தே அப்படியே தலைமுறையாக அப்படியே பண்ணிகிட்டே வராங்க. இங்கே அதுதான் சிறப்பாக இருக்கும். இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா மாமன் மச்சான் பங்காளி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு வைப் இருக்குது. எல்லாமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன். பண்ணுக்கு பஞ்சமே இல்லைங்க எல்லாமே. இப்படின்னா திருவிழானா இப்படி தாங்க இருக்கணும். சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. அத்தாவோட அலங்காரமே சிறப்பாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களே பார்ப்பீங்க அலங்காரத்தை. நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிது அன்றைக்கி. அடுத்து மாமாவோட சாமியாட்டம் தாங்க. இதுதான் அந்த நாளோட கடைசி சாமியாட்டம். நல்லாயிருக்கும். எல்லாருமே அருள்வாக்கு சொல்லுவார், பிரசாதம் கொடுப்பார். நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஃபைனலாக சாப்பிட வந்தாச்சுங்க. நல்ல ஒரு திருப்திகரமான சாப்பாடு, நல்லா இருந்துச்சுங்க. அடுத்து ஃபைனலாக எல்லாம் கிளம்ப வேண்டியது தாங்க. திருவிழா சிறப்பாக முடித்தாச்சு. எல்லாம் சீல் செட்டுலாம் பார்த்துட்டு நைட் வைப்பு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சாமியோட அலங்காரம், அந்த கோயில் லைட் செட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. என்ன மக்களே, எங்கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிங்களா என் பண்டிகை? என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி மக்களே.